பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிற்றன்னை, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் யாரிடமிருந்து பால் குடித்து வளர்ந்தாரோ அந்த அம்மாவுடைய தங்கை, அவருடைய கணவர்தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழனுடைய வரலாற்றை ஜுமா மேடைகளிலும் இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் அடிக்கடி நம்முடைய அன்பர்கள் கேட்பது வழக்கம். நபிமொழி தொகுப்புகளில் சஹாபாக்களின் சிறப்புகள், சஹாபாக்களுடைய தியாகங்கள் என்ற ஹதீஸ்களை இமாம்கள் தொகுக்கப்படுகிற எல்லா நபிமொழிகளிலும் இடம்பெறுகிற ஒரு நபித்தோழர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய இயற்பெயர் ஸைத் இப்னு ஸஹில் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி தோழர். இவர் எப்படிப்பட்ட அன்சாரி தோழர் என்றால், மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார், மதீனாவிலே நிறைய தோட்டங்களுக்கு சொந்தக்காரர், நிறைய பொருளாதார வசதி படைத்தவர், மதீனாவிலே பேர் சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தன்னுடைய எஜமானுடைய சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற அந்த பேச்சை செவிதாழ்த்தி கேட்க போய் இஸ்லாத்தை தழுவினாரோ, அம்ர் பின் ஆஸ் அவர்களை எப்படி அபிசீனியாவினுடைய மன்னர் நஜ்ஜாஷி இஸ்லாத்தை தழுவுவதற்கு தூண்டுகோலாக காரணமாக அமைந்தாரோ, அதே போல இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காரணமானது ஒரு பெண்மணி. இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்ற தோழர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா செல்வதற்கு முன்னதாகவே மதீனாவில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர். தாய்மார்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இஸ்லாமிய சகோதரிகளுக்கு இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதில் மிகப்பெரிய ஒரு பாடம் உண்டு, படிப்பினை உண்டு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகருக்கு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு நபித்தோழரையும் மதீனாவுக்கு தாயியாக, இஸ்லாமிய அழைப்பாளராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார் என்பதை கடந்த கால வரலாற்றிலே நாம் அறிந்தோம். அவர்களுடைய பிரச்சாரத்தால், அவர்களுடைய பிரச்சார யுக்தியால் நிறைய மனிதர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வரிசையில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பிரசித்தி பெற்ற நபித்தோழர், அதிகம் நபிமொழிகளை அறிவித்த நபித்தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற வரை பணிபுரிந்த ஒரு நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய தாய் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் அவர்களும் உம்மு சுலைம் அவர்களும் கணவர் மாலிக் அவர்களும் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, கணவருக்கு முன்னதாகவே இஸ்லாத்தை இந்த அம்மா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த அம்மா நல்ல புத்தி கூர்மையான பெண், மன வலிமையான ஒரு பெண்மணி, அறிவுபூர்வமான ஒரு பெண்மணி, நல்ல தைரியசாலியும் கூட. இஸ்லாத்தை கணவனுக்கே தெரியாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கணவன் மாலிக் அவர்களுக்கு தெரிந்தவுடன் தகராறுகள் ஏற்படுகிறது. மனைவியையும் கை குழந்தையாக இருந்த அனஸ் அவர்களையும் விட்டுவிட்டு கணவர் மாலிக் சிரியா சென்று அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணித்தும் போகிறார். கை குழந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாத்தை தழுவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த அம்மாவுடைய அறிவாற்றல், தைரியம், மன வலிமை, இவைகளை எல்லாம் பார்த்து கை குழந்தையோடு இருக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற
உம்மு சுலைம் அவர்களை பெண் கேட்டு வந்தவர் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. கை குழந்தையோடு இப்படி மதீனாவில் நமது சமூகத்தில் நம்முடைய ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி இப்படி விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, வாழ்க்கை கொடுப்போமே என்று முன் வந்தவர் தான் அபூ தல்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், பெண் கேட்டு வரும்போது, நீங்கள் பெரிய செல்வந்தர், ஜமீன்தார், நீங்கள் பெண் கேட்டால் மதீனாவிலே யாரும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு உடல் வலிமை உள்ளவர், அழகுடையவர், பாரம்பரியம் உள்ளவர். ஆனால் உங்களை நான் திருமணம் செய்ய முடியாது என்றார்கள் உம்மு சுலைம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன காரணம் என்று கேட்டார்கள். ஏன், என்னை விட பெரிய பணவசதி படைத்தவர்கள் இந்த மதீனாவிலே யார்? உங்களுக்கு பொருளாதாரம் நோக்கமா, வேறு ஏதாவது காரணமா, திருமணத்தை மறுக்க வேறென்ன காரணம் என்று கேட்டார்கள். கை குழந்தையோடு விதவையாக இருக்கிற தாய்மார்கள் தங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்க இப்படிப்பட்ட ஒரு மணமகன் வந்தால் குடும்பத்தை எதிர்த்து, சமூகத்தை எதிர்த்து உடனடியாக சம்மதம் தெரிவித்து தனக்குரிய வாழ்வை தேடிக் கொள்வது இயல்பு. ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவ்வளவு பெரிய வசதி படைத்த அபூ தல்ஹாவை பார்த்து, மதீனாவிலே பெண் கொடுப்பதற்கு எல்லோரும் வரிசையாக நின்று கொண்டிருந்த காலம், உம்மு சுலைம் அவர்கள் சொன்னார்கள், அபூ தல்ஹாவே, உங்களுக்கும் எனக்கும் சிறிய ஒரு வித்தியாசம் உண்டு. நான் இந்த மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். எனது கொள்கை இஸ்லாம், எனது மார்க்கம் இஸ்லாம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. எனது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மக்காவிலே இருக்கிறார், மதீனாவுக்கு வருவார். ஆச்சரியமாக இருந்தது அபூ தல்ஹாவுக்கு. இது என்ன புதிய ஒரு மார்க்கம்? யார் இந்த தூதர்? இது என்ன வேதம்? இது என்ன திருக்களிமா? என்ன இஸ்லாம்? என்ன மார்க்கம்? அவருக்கு புதிதாக இருந்தது. இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. நான் இஸ்லாமிய பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி. நீங்களோ இஸ்லாத்தை ஏற்காதவர். நீங்கள் கேட்டீர்களே, காசு பணம் காரணமா, என்னை விட குலத்தால், அந்தஸ்தால், வசதி வாய்ப்புடைய வேறு யாரேனும் உண்டுமா என்று கேட்டீர்களே, அது எனது நோக்கம் அல்ல. எனது நோக்கம், நான் உங்களை திருமணம் செய்வதாக இருந்தால் நான் சொல்வதைப் போல நீங்கள் களிமா சொல்லி நான் ஏற்ற இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்பதாக இருந்தால் உங்களை நான் திருமணம் முடிக்கிறேன் என்றார். அப்படி நீங்கள் திருமணம் முடிக்க முன் வந்தால் எனக்கு காசு பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் சொன்னார்கள். அபூ தல்ஹா அந்த அம்மாவுடைய மார்க்கப்பற்று, அந்த அம்மாவுடைய பேச்சு திறமை, அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்ற அந்த விதம் அனைத்தையும் அபூ தல்ஹா அவர்கள் பார்த்து, நான் இஸ்லாத்தை தழுவுவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். அவர் அமர்ந்தார், கலிமா சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அழைப்பு பணியால் இஸ்லாத்துக்கு வந்தவர்தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர் என்று பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாராட்டு சீராட்டு பெற்ற அபூ தல்ஹா இஸ்லாத்திற்கு வந்த சரித்திரம். மார்க்கத்தை தூக்கி எறிந்து கொண்டு தனக்கு பிடித்த ஆண்களோடு ஓடுகிற எவ்வளவோ பெண்கள் இந்த சமுதாயத்திலே உண்டு. வளர்த்த பெற்றோர்களை தூக்கி எறிந்து விட்டு, சமுதாயத்தை உடைத்தெறிந்து விட்டு, மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டு, திருக்குர்ஆனை எதிர்த்து பேசி அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக உலகத்தில் அற்ப சுகத்தை தேடி ஒரு ஆணுக்கு பின்னால் ஓடுகிற பெண்கள் இந்த உலகத்திலே உண்டு. பெண்ணுக்கு பின்னால் மார்க்கத்தை தூக்கி எறிந்து ஓடுகிற ஆண்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவன் இல்லாமல் கை குழந்தையோடு மதீனாவில் அனாதரவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் பெண் கேட்டு வந்த போது, செல்வம் முக்கியம் அல்ல, உங்களை நான் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். இஸ்லாம் தான் நமக்கு மறுமையிலே வெற்றி அடைகிற ஒரு மார்க்கம். இந்த உலகத்தில் எந்த மார்க்கத்தையும் மதத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இந்து மதமோ, கிறிஸ்தவ மதமோ, புத்த மதமோ, சீக்கிய மதமோ, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்பதாக இருந்தால் உங்களை நான் மணமுடிக்க தயார் என்றால் திருந்தினார்.
பெண்ணின் உறுதியை பார்த்தார். இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யப்பட்ட அந்த ஒரு நிமிடத்தில் அல்லாஹு தஆலா உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினான். இஸ்லாத்தை ஏற்றார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஸ்ரஜ் என்கிற மதீனாவினுடைய பூர்வீக குடிமக்களுடைய குலத்துக்கு சொந்தக்காரர். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற இந்த சம்பவத்தை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4850வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே. அதைத் தொடர்ந்து இஸ்லாத்தில் இணைந்த உடனே பத்ரு போருக்கு சென்றார். பத்ரு போரில் கலந்து கொண்ட மக்களுடைய சிறப்புக்கு உரியவராக மாறினார். உஹது போர்க்களத்திலும் கலந்து கொண்டார். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹா அவர்களும் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை சுற்றி ஒரு கேடயமாக இருந்து கொண்டு, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்தில் அம்பெய்துவதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னாரே, அந்த அணியில் பிரசித்தி பெற்ற தோழர்களில் இருந்தவர்தான் இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிவைத்து அந்த மக்கள் தாக்கி கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்த காலம். அல்லாஹ்வுடைய ரசூல் மக்கள் எல்லாம் என்னாரானர்கள் என்று அபூ தல்ஹாவுடைய தோளுக்கு மேல் கையை வைத்து எட்டி பார்த்த போது அபூ தல்ஹா அவர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, தலையை உயர்த்தாதீர்கள், தலையை உயர்த்தாதீர்கள், எனது மார்பு உங்களுக்கு பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய ஈட்டிகள் வந்தாலும் அம்புகள் வந்தாலும் எங்களை பறிகொடுத்து உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் யா ரசூலல்லாஹ். நீங்கள் ஒரு காலம் தலையை தூக்கி பார்க்காதீர்கள், உங்களை கொல்ல வேண்டும், அதுதான் லட்சியம் என்று வந்திருக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். அதே போல தோழர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய சோதனையின் அடிப்படையில் பின்வாங்கி ஓடுகிற நேரம் வரும் பொழுது உரத்த குரலில் மக்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் இறந்தார் என்கிற ஒரு செய்தி பரப்பப்பட்டவுடன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய ரசூல் இறக்கவில்லை என்று அறிவிப்பு செய்தவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹது போர்க்களத்தில் மிகப்பெரிய தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தினார். ஒரு கொடுங்கோலன் கையில் வாளை எடுத்துக்கொண்டு சஹாபாக்களை வெட்டி சாய்த்து வெறிகொண்ட அந்த கொடுங்கோலன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பின்பக்கமாக வந்து தலை கவசத்தோடு சேர்த்து வெட்டுகிறான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கையை கொண்டு தடுத்த காரணத்தினால் கை விரல்கள் எல்லாம் சேதமடைந்தது என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இஸ்லாத்திற்குள் இணைந்த உடனே எவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்புத்தன்மை அவருக்கு. பரம்பரை பரம்பரை முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் இஸ்லாத்தை கற்று உணர்ந்து நேசித்து மறுமைக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் இன்றைக்கு கூட நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இரவு பகலாக அந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு கூட பார்க்கிறோம். அதுபோலத்தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடனே மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள். பத்ரிலே கலந்து கொண்டார், உஹது போரிலே கலந்து கொண்டார். தன்னுடைய குரல் வலிமையால் மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்துகிற சம்பவத்தை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார் என்று கூட பார்க்கிறோம். அன்பர்களே, இவருக்காக வேண்டி இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் உண்டு. இவருடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய ரசூல் அற்புதம் நிகழ்த்திய சம்பவங்கள் உண்டு. அப்படிப்பட்ட குடும்பம் இந்த குடும்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் குடும்பமாகவே சொர்க்கத்திற்குரிய குடும்பமாக, குடும்பமே இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்த குடும்பமாக ஒரு சில குடும்பங்கள் தான் இருந்தது. பெற்றோர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக இருப்பார்கள், அல்லது மகன் இறை நிராகரிப்பாளனாக இருப்பான், அல்லது மனைவி இறை நிராகரிப்பாளராக இருப்பாள். இப்படி இல்லாமல் ஒரு சில குடும்பம் தான். அதில் ஒரு குடும்பம் தான் அம்மாருடைய குடும்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் அவர்கள் வீதியில் போட்டு அடிக்கப்படும் போது, யாசிர் சுமையா கொடுமைப்படுத்தப்படும் போது வீதிகளிலே நடந்து அதை பார்த்து செல்வதை தவிர அல்லாஹ்வுடைய ரசூலால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை. கொடுமைகள் அதிகமாகி இன்னல்களும் துன்பங்களும் சகிக்க முடியாத அளவுக்கு ஆகும் போது தூரமாக போய் நின்று கொண்டு அம்மாருடைய செவிகளில் விழுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மாரே பொறுத்துக் கொள்ளுங்கள். அம்மாருடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக வேண்டியே பிறந்த குடும்பம். யாசிர் சுமையா அம்மார் சொர்க்கத்திற்காக வேண்டியே பிறந்த குடும்பம் என்று வாழ்த்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அதே போலத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு
தள்ளாத வயதில் தன்னுடைய தந்தை கண் தெரியாத தன்னுடைய தந்தை கடைசி காலத்தில் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார். சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? கடைசி காலம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் வந்தார் என்பதை தெரிந்தவுடன் இரண்டு கையில் தாங்கி பிடித்தவராக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னிலையில் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தந்தை கொண்டு வரப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? அதான் அல்லாஹ்வுடைய ரசூல், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த முன்மாதிரியின் பிரதிபலிப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தந்தை கண் தெரியாதவர், வயது முதிர்ந்தவர், இருவர் தூக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னிலையில் கொண்டு வந்து அமர வைத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் சொன்னால் நான் வந்திருக்க மாட்டேனா? எனது தோழர் அபூபக்கருடைய தந்தை இவரை பார்க்க நான் அல்லவா வர வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை எனது தந்தைக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். எப்பொழுது? காபாவுடைய வெற்றிக்கு பிறகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொன்னார், தந்தை மார்க்கத்தை ஏற்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் கை நீட்டினார், தந்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கைக்கு மேல் கை வைத்தார். இஸ்லாத்தை ஏற்றவுடனே அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுதார்கள். எல்லோரும் அழுதார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் அழுததற்கு என்ன காரணம் தெரியுமா என்றார். என்ன காரணம்? இந்த கைக்கு மேல் அபூ தாலிபுடைய கை இருந்திருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். இந்த கைக்கு மேல் அபூ தாலிபுக்காக வேண்டி மன்றாடினீர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக வேண்டி மன்றாடுவேன் என்று தாடி நினைக்கிற அளவுக்கு அழுதீர்களே, அந்த அபூ தாலிபுடைய கை இந்த நேரத்தில் எனது தந்தையுடைய கைக்கு மேல் கை இருந்து அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் நீங்கள் வடிப்பதை பார்க்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போனது என்று சொன்னவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், குடும்பத்தில் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவுவது என்பது மிக மிக அரிதான காலம். ஆனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய குடும்பத்தை பாருங்கள். உம்மு சுலைம் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி, மகன் அனஸ் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வளர்ந்து படித்து மார்க்கத்தை விளங்கி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வளர்ந்து ஆளாகிற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்து நண்பர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கணவர் அபூ தல்ஹா, முந்தைய கணவர் மாலிக் அறியாமை காலத்திலேயே இறந்து போய்விட்டார். இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்டு சிரியாவோடு இறந்து போய்விட்டார். இந்த அபூ தல்ஹா இஸ்லாத்திற்குள் இணைந்த உடனே எப்படிப்பட்ட நடவடிக்கை தன்னுடைய வாழ்வில் அவரை கடைபிடித்தார் என்று பாருங்கள். அதுதான் நமக்கு படிப்பினை. அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் எதற்கு அடிமையாக இருந்தார்கள்? விபச்சாரம், மது, சூது என்றால் மலிந்து கிடந்த சமுதாயம் அந்த சமுதாயம். மதுபானம் என்றால் மதுபானம் விருந்துகளிலே இல்லாத ஒரு விருந்தே கிடையாது. மதுபானம் என்பது அவர்களுக்கு சாதாரணமாக நாம் அருந்துகிற தண்ணீரை போல மதுபானம் அருந்துகிற காலம். மதுபானம் என்றால் பேரித்தம்பழத்தை எடுத்து பூமிக்கடியிலே ஊற வைத்து சிறிது போதை ஊட்டிய பிறகு அதை அருந்துகிற மதுபானம். இந்த மதுபானத்தை அவர்கள் குடும்பமாக அருந்திக் கொண்டிருந்தார்கள். சிறியவர்கள் பெரியவர்கள் என்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. மதுபானம் இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையே கிடையாது என்று சொல்லலாம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் 5வது அத்தியாயத்தின் 93வது வசனம் இறக்கி அருளப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவத்தை அனஸ் அவர்களே சொல்லுகிறார்கள். நான் எனது தந்தையாக இருக்கிற அபூ தல்ஹா அவர்களுக்கும் அவரோடு இருக்கிற தோழர்களுக்கும் பேரித்தஞ்சாறை ஊற்றிக் கொண்டிருந்தேன். அதை குடித்தால் லேசாக போதை வரும். அப்பொழுது மதுபானம் தடை செய்யப்பட்ட ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாங்க அறிவிப்பு செய்கிறவராக இருந்த ஒரு நபித்தோழர் மதீனாவினுடைய வீதியிலே வந்து நின்று கொண்டே சத்தம் போட்டு சொல்கிறார்கள், தோழர்களை தெரிந்து கொள்ளுங்கள், 4 தேதி முதல் அல்லாஹு தஆலா மதுபானத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அறிவிப்பு செய்தார்கள். அபூ தல்ஹா அவர்கள், மகனே வெளியே என்ன சப்தம், போய் பார்த்து வா என்றார். அனஸ் அவர்கள் வெளியே போய் பார்த்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆயத்து இறங்கி விட்டதா, மதுபானம் 4 தேதியிலிருந்து ஹராமாம் என்று சொன்னவுடன் இதெல்லாம் வெளியே போய் கொண்டு போய் கொட்டிவிடு மகனே என்று சொல்லி மதுவுக்கு அடிமையாயிருந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய ஆயத்து இறக்கப்பட்ட உடனே மதீனாவினுடைய வீதிகளில் கொண்டு வந்து கொட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்றால் அவர்களுடைய இஸ்லாத்தை பின்பற்றுகிற உறுதி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற அந்த ஒரு மனோபாவம், இவைகளெல்லாம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். தோழர்களே, நாம் ஒன்றை நேசித்து அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லையானால்
அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு தான் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய நேசத்தின் அடிப்படையில், பாசத்தின் அடிப்படையில், மனோ இச்சையின் அடிப்படையில் நாம் நடந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுக்கு ஒன்று வெறுப்பு, அது எனக்கு விருப்பம் என்றால் எனது விருப்பத்தை நான் தூக்கி வீச வேண்டும். அல்லாஹ் ஒன்றை நேசித்து அது எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக அதை நான் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு இறை விசுவாசியுடைய பண்பு. நான் கேட்கிறேன், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனத்தில் இடம்பெறுகிற ஆயத், வட்டி வாங்காதீர்கள், வட்டி கொடுக்காதீர்கள், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடாதீர்கள், வட்டி வசூலிக்காதீர்கள், வட்டி கணக்கு பார்க்காதீர்கள். 5 பேருக்கும் ஒரே தண்டனை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி வாங்குகிறவன் சைத்தானை போல மறுமை நாளிலே எழுப்பப்படுவான். வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வோடு போர் செய்யவர்கள் தயாராகி விட்டார்கள். எவ்வளவு கடுஞ்சொல் வாசகம்! 1400 ஆண்டுகளாகும் இன்றும் இந்த திருக்குர்ஆனில் இருக்கிற வசனம். ஆனால் இந்த சமுதாயம் திருந்தி இருக்கிறதா தோழர்களே? வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர்? நாமா இஸ்லாமியர்கள், நாமா முஸ்லிம்கள்? யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்கிறான் அல்லாஹ் தஆலா. தொழுகைக்கு மட்டும் இஸ்லாம், வியாபாரத்திற்கு இஸ்லாம் அல்ல. நோன்பு மட்டும் எனக்கு இஸ்லாம், எனது திருமணத்தில் எனக்கு இஸ்லாம் தேவையில்லை என்றால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் தப்பிக்க முடியாது. மதுபானம் ஹராம் என்று இறக்கப்பட்ட ஆயத் திருக்குர்ஆனில் 1400 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு டாஸ்மாக் கடைகளில் முஸ்லிம் அன்பர்கள், மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிற, போதைகளுக்கு அடிமையாக இருக்கிற இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இந்த மனித சமுதாயத்தில்? தோழர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். விபச்சாரம் ஹராம், மதுபானம் ஹராம், வட்டி ஹராம், ஏமாற்றுவதை, பொய் பேசுவதை, அவதூறு பரப்புவது எவ்வளவு ஹராமான சட்டங்களை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் மனித சமுதாயத்தை சார்ந்த நமக்கு, இறை விசுவாசியாகிய நமக்கு, மறுமை நாளில் சொர்க்கம் வேண்டும் என்று விரும்புகிற நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனம் இன்றைக்கு நம்முடைய கையிலே உண்டு. ஜுமாவுடைய மேடைகளிலே கேட்கிறோம், இதுபோன்ற சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலே கேட்கிறோம், திருக்குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிறோம். ஆனால் அது நம்மை மாற்றி இருக்கிறதா தோழர்களே? அந்த சஹாபாக்களை மாற்றியது. சாதாரணமாக மாற்றவில்லை. ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல மதுவுக்கு அடிமையாக இருந்த சமுதாயம். ஒரே ஒரு வசனம் தான், மதுபானம் உங்களுக்கு ஹராம், மதுபானம் உங்களுக்கு ஹராம் என்கிற ஒரே ஒரு அறிவிப்பு, நாயகத்தினுடைய தோழர் செய்த அறிவிப்பு. மதுபானம் எல்லாம் மதீனத்து வீதியில் சாக்கடை ஓடுவதை போல ஓடியது. அன்றிலிருந்து அவர்கள் மதுபானம் அருந்துவதை மட்டும் அவர்கள் நிறுத்தவில்லை, மதுபானம் அருந்துவது கூடாது என்று ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்தார்கள். எப்படி ஒரே நாளில் அந்த மாற்றம் வந்தது? அனைத்தையும் தூக்கி வீசுகிற அளவுக்கு அவர்களுடைய உள்ளம் எப்படி பக்குவப்பட்டது என்றால், ஆரம்பத்தில் நான் சொன்னதுதான், நமக்கு விருப்பம் தான், நமக்கு நேசம் தான், நம்முடைய மனசு அதை விரும்புகிறது தான். அல்லாஹ் விரும்பவில்லை என்றால் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் தூக்கி வீசுவார்கள் அந்த தோழர்கள். அப்படிப்பட்ட நாயக தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் கொஞ்சம் மாற்றம் வர வேண்டும். தொழாமல் வாழ்கிறோமே, ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் தொழுகிறோமே, ரமலானுடைய மாதம் வந்தால் மட்டும்தான் முன்பின் சுன்னத்துகள் உபரியான வணக்க வழிபாடுகளை தொழுகிறோம். ரமலான் முடிந்தாலோ பரலான வணக்க வழிபாட்டை எல்லாம் தூக்கி வீசிக் கொண்டு நடக்கிறோமே. கொஞ்சம் இந்த சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். இஸ்லாத்திற்கு வந்தவுடனே அவர்கள் செய்த தியாகம், இஸ்லாத்திற்குள் நுழைந்தவுடனே அவர்களுடைய தியாகம், இஸ்லாத்திற்குள் நுழைந்தவுடனே அவர்களுக்கு இருந்த ஒரு பற்றுதல், இஸ்லாத்திற்குள் நுழைந்தவுடனே அல்லாஹ்வுடைய நாவில் இருந்து ஏதாவது ஒரு ஆயத்து வந்தால், யார் சொல்லலாம் அல்லாஹ் இப்படியா சொல்கிறான், யார் சொல்லலாம் அல்லாஹ் இப்படியா கேட்கிறான், இதோ நான் செய்கிறேன் யார் சொல்லலாம் என்று சொல்லி சபையிலிருந்து புறப்பட்டு சொன்ற அந்த காட்சியெல்லாம் ஹதீஸ்களிலே படித்து பார்த்தால் நாமெல்லாம் இன்னும் முஸ்லீம் ஆகவில்லையோ, நமக்கு இன்னும் இந்த இஸ்லாம் முஸ்லீம் என்பதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லையோ. என்ன தியாகம், எவ்வளவு பெரிய உள்ளம், எப்படி அப்படிப்பட்ட உள்ளத்திற்கு உரியவர்களாக அவர்கள் மாறினார்கள். அதுதான் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே அர்ப்பணம் செய்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுதான் அது. தோழர்களே, 3வது அத்தியாயம் 92வது வசனம் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே இறங்கியது. கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலிருந்து ஒரு இறை வசனம் வெளியே வருவதுதான் தாமதம். யூதர்கள் ஒரு நாள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் திடீரென பார்த்தால் மதீனாவில் எல்லா பெண்களும் பர்தா அணிந்து கொண்டு, முகம் முன்கையை தவிர
மீதமுள்ள அனைத்தையும் அணிந்து கொண்டு மதீனாவில் ஒரே ஒரு நாள் அதிகாலை பொழுதிலே இருந்து பெண்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். என்ன என்று பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு ஆயத், மூமினான பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், கற்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும், வெளியே தெரிவதை தவிர மீதமுள்ளதை மறைத்து நடக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் இறங்கியதுதான் தாமதம். மதீனாவிலே பெண்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். இந்த வசனம் திருக்குர்ஆனிலே இல்லையா? இந்த வசனம் இறங்கி 1400 ஆண்டுகளாகியும் நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்கள் எந்த அளவுக்கு ஆடை விஷயத்தில் பேணுதலாக நடக்கிறார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைக்கு மதீனாவே தலைகீழாக மாறியது. இரவில் ஒரு வசனம் இறங்கினால் மறாவது நாள் கடை தெருவு முதற்கொண்டு எல்லோருடைய வாழ்விலும் மாற்றம். 3வது அத்தியாயம் 92வது வசனம். தோழர்களே, கொஞ்சம் செவிதாழ்த்தி கேளுங்கள். இந்த தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே அமர்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பி நேசிக்கின்ற பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு நீங்கள் செலவு செய்யாத வரை பூரணமான நன்மையை நீங்கள் அடைய முடியாது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். நீங்கள் எதை நேசிக்கின்றீர்களோ, எதை அதிகம் நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தான தர்மம் செய்யாதவரை நன்மையை பூரணமாக நீங்கள் அடைய முடியாது. ஒரு வசனம் இறங்கியது. சபையில பார்த்தால் அமர்ந்து கொண்டிருக்கிற அபூ தல்ஹாவை காணவில்லை. சிறிது நேரம் பொறுத்து வருகிறார். சம்பவத்தை பாருங்கள். சிறிது நேரம் பொறுத்து வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன சொன்னான்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கின்ற பொருளாதாரத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை பூரணமாக அடைய முடியாது என்று சொன்னானே யா ரசூலல்லாஹ். இதோ இந்த மதீனாவுக்கு முன்னால் இருக்கிற இந்த பைருஹா என்கிற ஒரு தோட்டம் நான் எந்த அளவுக்கு நேசிக்கின்ற ஒரு தோட்டம் என்று உங்களுக்கு தெரியும். ஆம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த தோட்டத்தில் தான் அமர்ந்து ஓய்வெடுப்பார். அந்த தோட்டத்துடைய தண்ணீர் அவ்வளவு இனிமையான தண்ணீர். அபூ தல்ஹா அவர்களுக்கு நிறைய தோட்டங்கள் உண்டு, நிறைய சொத்துக்கள் உண்டு. இருந்தாலும் அந்த மதீனாவுக்கு முன்னிலையில் இருக்கிற பைருஹா என்கிற ஒரு தோட்டம் சுவைமிக்க நீர், அல்லாஹ்வுடைய ரசூல் ஓய்வெடுக்கிற ஒரு தோட்டம், 600க்கும் 700க்கும் அதிகமான பேரித்தங்கனி மரங்களை உள்ளடக்கிய தோட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான தோட்டமே இதுதான், இதை அல்லாஹ்வுடைய பாதையில வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்ன அருமையான வியாபாரத்திற்கு தயாராகி விட்டீர்கள் அபூ தல்ஹா, எவ்வளவு பெரிய வியாபாரத்திற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள். ஒன்று செய்யுங்கள், நான் திரும்ப அதை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்கள் அதை உங்களுடைய உறவினர்கள், உங்கள் நெருங்கிய பந்துக்கள் எல்லோருக்கும் தானமாக சதக்காவாக கொடுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பொதுவாகவே தர்மங்களை குடும்பங்களுக்கு கொடுக்க வலியுறுத்துவார். காரணம், 2 நன்மை உங்களுக்கு. ஒன்று தர்மத்தை கொடுத்த நன்மை, இன்னொன்று உறவு முறைகளை அரவணைத்த நன்மை. ஆகவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, உறவினர்களுக்கு அந்த பைருஹா தோட்டத்தை பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். புகாரியில் 2318வது நபிமொழியாக நீங்கள் இந்த நபிமொழியை பார்க்கலாம். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் விரும்புகிறவற்றை நீங்கள் செலவு செய்யுங்கள். எதை நேசிக்கின்றீர்களோ, எது உங்களுக்கு விருப்பமானதோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காதவரை நீங்கள் இறை விசுவாசியாக முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஓடி போய் யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமானது இதுதான் அந்த சஹாபாக்கள். ஏன் அவர்களுடைய பெயரை கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு என்று ஏன் சொல்லுகிறோம்? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, இவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார்களாக ஏன் நாம் சொல்லுகிறோம்? அப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள். எனது தோழர்களை ஏசாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் சொன்னார்கள்? சஅத் இப்னு அபி வக்காஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், சுஹைப் அவர்களையும், தல்ஹா அவர்களையும் ஏசுகிற மனிதனை பார்த்து ஏசாதே, இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்றவர்கள் என்று ஏன் சொன்னார்கள்? அப்படி வாழ்ந்தார்கள் அந்த நாயக தோழர்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் 2வது அத்தியாயத்தின் 245வது வசனம் இதே போல ஒரு நாள் இறங்கியது. மன்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்தன் ஹஸனன், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் உங்களில் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத் இறங்கியது. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நம்மிடத்தில் கடன் கேட்கிறானா? சஹாபாக்களுடைய அந்த உள்ளத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நம்மிடத்தில் கடன் கேட்கிறான்? ஆமாம்,
அல்லாஹ் உங்களிடத்தில் கடன் கேட்கிறான். பத்திரமாக வாங்கி வைத்து அதே போல திரும்ப தரமாட்டான். இரட்டிப்பாக்கி 1 ரூபாய் கொடுத்தால் 700 ரூபாயாக, 1 ஒட்டகம் கொடுத்தால் 700 ஒட்டகமாக அல்லாஹு தஆலா அந்த கடனை வாங்கி அதே போல 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் அல்ல, 1 ரூபாய்க்கு 700 ரூபாய், 1 ஒட்டகத்திற்கு 700 ஒட்டகம் வாங்கிய கடனை அல்லாஹு தஆலா பத்திரமாக பாதுகாத்து உங்களுக்கு திரும்ப தருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்டு விட்டானே, அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கடன் கேட்டு விட்டானே, 600 பேரித்தங்கடிகளை கொண்ட பேரித்த மரங்களை கொண்ட இதோ எனது தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில வைத்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ். அந்த மக்களுடைய உள்ளத்தை பாருங்கள் தோழர்களே, அந்த மக்களுடைய உள்ளத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென மரணப்பட்டவுடன் கபரிலே அடக்கி திரும்ப வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் தெரியுமா? அபூ தஹ்தாவுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்தான், அளவுக்கு அதிகமான பேரித்தங்கடிகள் பேரித்தும் கொலைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். வாங்கிய கடனை திரும்ப கொடுத்தான் பத்தியில் அல்லாஹ் தஆலா. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1760. ஆமாம், மனிதர்களுக்கு 2 ஆசைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் அந்த ஆசைக்கு குறைவே இல்லை. மனிதர்களுக்கு 2 ஆசை உலகத்தில் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. அது என்ன அந்த 2 ஆசை? ஒன்று, அதிகமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஆசை, ஆயுளை குறித்துள்ள ஆசை, வயதை குறித்துள்ள ஆசை. இன்னொரு ஆசை, நிறைய பொருளாதாரம் தேவை என்கிற ஆசை. இந்த 2 ஆசையும் மனிதர்களுக்கு எப்பொழுதும் அதிகமாகவே உள்ளத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 6421வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அன்பர்களே, ஒரு 70 நபித்தோழர்களை ஒரு நாள் இறை நிராகரிப்பாளர்கள் அழைத்துக் கொண்டு போய் கொன்றார்கள் என்றும் அவர்களை சபித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்றும் நீங்கள் நபிமொழிகளை கேட்டிருக்கிறீர்களா இல்லையா? அந்த 70 நபித்தோழர்கள் அன்சாரிகள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹம்சா அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு கூட எந்த தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சபித்து பிரார்த்தனை செய்தது கிடையாது. இந்த இறை நிராகரிப்பாளர்கள், முனாஃபிக்குகள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒரு நாள் ஓடி வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலை, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறோம், எங்களுடைய கிராமத்து மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்க தயாராக இருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் கொஞ்சம் மக்களை அனுப்பி அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள், அவர்களும் இஸ்லாத்தை வருவார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த பாவிகளை நம்பினார்கள். தெரியாதல்லவா, வஹியோடு தொடர்பு இருக்கிறவருக்கு வஹி வந்தால் தான் தெரியும், இல்லாவிட்டாலோ நம்மை போன்றவர் தான் அல்லாஹ்வுடைய ரசூல். 70 நபர்கள் அன்சாரி தோழர்கள். அந்த அன்சாரி தோழர்கள் 70 நபரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வளர்த்தி இருந்தார், அவர்கள் யார் என்பதை ஹதீஸிலே பார்க்கும்போது முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3860வது நபிமொழி தோழர்களே. அன்சாரி தோழர்கள் 70 பேரும் யார் என்றால், அவர்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பள்ளியிலே அமர்ந்து குர்ஆனை ஓதுவார்களாம், பிற மக்களுக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களாம். பகல் நேரமானால் மஸ்ஜித் நபவியில் தொழ வருகிற மக்களுக்கு ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வருகிற தோழர்களாம் அவர்கள். மீதமுள்ள நேரங்களில் காட்டுக்கு சென்று விறகெடுத்து பேரித்த மட்டைகள் என்றும் பேரித்த மரங்கள் என்றும் அவைகளை எல்லாம் கொண்டு வந்து மதீனாவினுடைய கடை தெருவிலே கொண்டு வந்து விட்டு கொஞ்சம் காசாக்கி அந்த காசில் உணவுப் பொருள்களையும் வாங்கி வந்து தென்னை தோழர்களுக்கு கொடுக்கிற தோழர்கள் இந்த 70 பேர்கள். பார்த்தீர்களா? இந்த 70 பேர்கள் குர்ஆனை கற்றது மட்டுமல்ல, பிறருக்கு எடுத்துச் சொன்னது மட்டுமல்ல, பள்ளியிலே ஒது செய்ய தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்தது மட்டுமல்ல, தென்னை தோழர்கள் பசியும் பட்டினியுமாக கிடக்கிறார்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ ஊர்களிலிருந்து மக்கள் வருகிறார்கள், எல்லோரும் மஸ்ஜித் நபவியிலே கிடக்கிறார்கள், அவர்களுக்கு உண்ண உணவில்லை. இந்த 70 தோழர்களும் காட்டுக்கு சென்று விறகெடுத்து அதை கொண்டு வந்து விட்டு காசாக்கி உணவுப் பொருள்களை வாங்கி வந்து அப்படி கொடுத்துக் கொண்டிருந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் விடுவாரா? எவ்வளவு பாசம் வைத்திருப்பார்கள், எவ்வளவு நேசம் வைத்திருப்பார்கள். பாவிகள் கொன்று போய் அறுத்தே கொன்றார்கள். இங்கே வேடிக்கை என்ன தெரியுமா? அதிர்ச்சிகரமான தகவல் என்ன தெரியுமா? இந்த தோழர்களுடைய அந்த ஈமான், இந்த 70 தோழர்களுடைய அந்த ஈமான், இந்த 70 தோழர்கள் அல்லாஹ்வை நேசித்த அவர்களையும் அல்லாஹ் நேசித்த இந்த 70 தோழர்களுடைய அந்த ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? 70 பேரும் சொர்க்கம், அது வேறு விஷயம். அறுக்கப்பட்டு மக்கள் அந்த மதீனத்தினுடைய பாலைவன பெருவீதியில் கண்கள் நோண்டப்பட்டு அறுத்தப்பட்டு
கொல்லப்படும் போது ஒரு நபித்தோழர் சொன்னார், யா அல்லாஹ், மதீனாவில் இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இதை நீ தெரியப்படுத்து என்று சொன்னவுடன் அங்கே அறுக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்திலிருந்து போவதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து தோழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த தோழர்கள் உயர்ந்த தோழர்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது தோழர்கள் கையின் பாதி அளவு தர்மம் கொடுத்தாலும் உஹது மலையே தங்கமாக மாற்றி நீங்கள் கொடுத்தாலும் ஈடு இணையாகாது என்று சொன்னார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வே தெரியப்படுத்து என்று சொன்னவுடன் ஜிப்ரீல் ஓடி வந்தாரே, அல்லாஹ் அனுப்பினானே, அந்த அந்தஸ்து அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? எப்படி கிடைத்தது? வறுமையில் வாடுகிற மக்களுக்கு, திண்ணை தோழர்களுக்கு வாரி வாரி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடை தெருவுக்கு சென்று வியாபாரம் செய்து சொந்த பணத்தில் அந்த மக்களை பாதுகாத்தார்கள். அவர்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை அவர்களுக்கு? அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய சிரமத்தை நீங்கள் போக்கினால் உங்கள் சிரமத்தை அல்லாஹ் போக்குவான். அல்லாஹ்வுடைய அடியார்களின் மீது நீங்கள் நேசம் கொண்டால் உங்களின் மீது அல்லாஹ் நேசம் கொள்ளுவான். இந்த நபிமொழிகளின் மூலம் வார்த்தெடுக்கப்பட்ட தோழர்கள் அந்த தோழர்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கூலி வேலை செய்து கொண்டு வந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வோம். நாம சொல்லுவோமா இல்லையா? கூலி வேலை செய்தாவது குடும்பத்தை காப்பாற்று என்று சொல்லுவோம், உண்டுமா இல்லையா? ஏன் சோம்பேறியாக அலைகிறாய்? கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி, கூலி வேலை செய்து வாழ்க்கையில் முன்னேறு என்று சொல்லுவோம். ஆனால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கூலி வேலை செய்து வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து தர்மம் செய்வோம், ஜக்காத்து கொடுப்போம், தான தர்மங்கள் செய்வோம். புகாரியில் 4668வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். தான தர்மம் என்பது சாதாரண நல்லமல் அல்ல தோழர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தையே அணைத்து விடும். அல்லாஹ் தஆலா நம்ம மீது கோபமாக இருக்கிறான் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். உதாரணத்திற்கு இந்த தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தையே அணைத்து விடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காய்ந்த பேரித்தம்பழத்தையாவது அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக செய்து நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன தோழர்கள் அந்த தோழர்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருக்கிறார். ஒரு தோழர் வந்து விட்டார், உண்பதற்கு உணவில்லாத தோழர். வந்தவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறார்? முதலில் அந்த நன்மை தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது மனைவிக்கு ஆள் அனுப்பி வந்திருக்கிற அந்த ஏழ்மையான அந்த மனிதனுக்கு ஏதாவது விருந்துண்டு, உணவு ஏதாவது உண்டுமா, பசியை போக்க என்று வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறார். ஒரு மனைவி சொல்லுகிறார், யார சொல்லலாம் ஒன்றுமில்லை. அடுத்த மனைவிக்கு அனுப்புகிறார், அங்கும் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு மனைவியினுடைய வீடுகளுக்கும் அனுப்பி அனுப்பி எல்லா மனைவிகளும் சொல்லுகிறார்கள், நம்ம வீட்டுல ஒண்ணு இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இதே போல மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறவர் உங்களில் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுதும் எழுந்தார் இந்த அபூ தல்ஹா. அப்பொழுதும் எழுந்தார், யார சொல்லலாம், நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளியை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்றார். வீட்டில் மனைவியிடத்தில் அனுமதி வாங்கவில்லை. வீட்டில் அன்றைக்கு உண்டுமா இல்லையா அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி கொடுத்து கடைசியில் அவருடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதற்கு இது ஒரு உதாரணம். வீட்டுக்கு போனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹாவுக்கே இஸ்லாத்தை சொன்ன பெண்மணி அல்லவா. சொர்க்கம் என்றால் முன்னிலையில் இருக்கிற பெண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ருமைசா என்பது அம்மாவுடைய பட்டப்பெயர். உம்மு சுலைம், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், சொர்க்கத்தில் உங்களுக்கு மாளிகை தயாராகிவிட்டது என்றார்கள். ஒரே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மு சுலைமையும் பார்க்கிறார் சொர்க்கத்தில், உமர் அவர்களையும் பார்க்கிறார், பிலால் அவர்களையும் பார்க்கிறார். சொன்னமா இல்லையா பயான்ல? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உள்ள மாளிகை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்துவிட்டு, உமர் அவர்களுடைய மாளிகையை பார்த்துவிட்டு காலடி சத்தத்தை கேட்டார். யார் என்று கேட்கும் போது பிலால் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்விடமிருந்து தொடர்ந்து நீங்கள் செய்த அமல் எது? ஒது செய்வேன், 2 ரக்காத்து தொழுவேன், அது எனது வாழ்க்கையில் வழக்கம் என்றார். அப்படி உம்மு சுலைம் அவர்களுக்கு சொர்க்கம் என்று வாக்களிக்கப்பட்ட அந்த பெண்மணியிடத்திலே அபூ தல்ஹா கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இப்படி இருந்தார், ஒரு மனிதர் வந்திருக்கிறார், என்ன செய்யலாம்? நமது மக்களுக்கு மட்டும்தான் உணவு உண்டு, நமக்கு உணவில்லை. உடனே அபூ தல்ஹா, குழந்தைகளை தூங்க வைத்து விடு, வந்த நபருக்கு நீங்கள் விருந்தை கண்ணியமாக கொடுத்து நீங்கள் அனுப்புங்கள் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், நானும் அவருக்கு அருகிலே அமர்கிறேன், நான் உண்ணுவதாக நினைத்துக் கொண்டு அவரும் வயிறார உண்ணுவார். நீ என்ன செய், அருகிலே வந்து விளக்கை ஏற்றுவதை போல விளக்கை அணைத்து விடுங்கள். இருட்டில் அவர் எனக்கு முன்னால் அமர்ந்து தல்ஹாவும் உணவருந்து கொண்டுதான் இருக்கிறார் என நினைத்து அவர் வயிறார உண்ணவிட்டு போகட்டும் என்று சொல்ல தந்திரம் கையாளப்படுகிறது. விளக்கை ஏற்றுவதை போல உம்மு சுலைம் அவர்கள் விளக்கை அணைத்து விடுகிறார். இருட்டில் அந்த தோழர் வயிறார உண்டு விட்டு சொல்கிறார், குழந்தை பட்டினி, உம்மு சுலைம் பட்டினி, அபூ தல்ஹா பட்டினி. அல்லாஹ் விடுவானா அந்த குடும்பத்தை? பகலில்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்லும் போது அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தி அபூ தல்காவை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார் என்பதை புகாரியிலே 3798வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் வியப்படைந்து விட்டான், ஆச்சரியம் அடைந்து விட்டான் அந்த குடும்பத்தை பார்த்து என்றார்கள். அல்லாஹ் ஆச்சரியம் அடைந்து விட்டான். அல்லாஹ் ஆச்சரியப்படுறான் சாதாரண விஷயமா? அல்லாஹ் தயங்குகிறான், அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்றெல்லாம் ஹதீஸில் நீங்க வாசகமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் தயங்குகிறான் என்கிற வாசகத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹுவை பொறுத்தவரையில் குன் யாருக்கும் பயப்படுகிறவன் அல்ல, அவனுக்குத்தான் உலகமே பயப்பட வேண்டும். மாலிகி யௌமித்தீன், கியாமத் நாளின் அதிபதி அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தயங்குகிறான் ஒரு காரியத்தை செய்ய, அவன் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த காரியத்தை? தன்னுடைய நேசர்களுடைய உயிரை இந்த உலகத்தில் கைப்பற்றும் போது அல்லாஹ் தயக்கம் காட்டுவதை போல வேறு எதற்கும் அல்லாஹ் தயக்கம் காட்டுவதே கிடையாது. என்னுடைய நேசர்கள் உலகத்திலே வாழ வேண்டும், அவர்களின் மூலம் இஸ்லாமிய சமுதாயம் பயன்பெற வேண்டும், அவர்களுடைய குடும்பம், அவர்களை சுற்றி இருக்கிற மக்கள், அந்த சமுதாயம், நாடு, ஊரு எல்லாம் அவரின் மூலம் நன்மைகளை அடைய வேண்டும், அவர் இந்த சமுதாயத்தில் அதிகம் அதிகம் வாழ வேண்டும் என்ற விருப்பம் அல்லாஹ்வுக்கு. நியதி எல்லோரும் மரணித்துத்தான் ஆக வேண்டும். அப்ப நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றும் போது அல்லாஹ் கொஞ்சம் தயங்குகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல தல்காவே நேற்றைய தினம் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதை பார்த்து குழந்தையை உறங்க வைத்து விளக்கை அணைத்து நீங்கள் எல்லாம் பட்டினி கிடந்து அல்லாஹ்வுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதை பார்த்து அல்லாஹ் வியப்படைகிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 59வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தை அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதினார்கள். அவர்கள் யார் தெரியுமா? வல்லதீன தபஉத்தார வல் ஈமான் மின் கபிலிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தும் மிம்மா ஊது வ யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்கள் முஹாஜிர்களையும் உலகத்து மக்களையும் அவர்கள் நேசிப்பார்கள், நாடு துறந்து வந்த மக்களை அரவணைப்பார்கள், அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்வதை குறித்து உள்ளத்தில் எந்த காழ்ப்புணர்வும் அவர்கள் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு வெறுப்பே கிடையாது, சந்தோஷம் தான் உதவி செய்வதில். அவர்கள் தங்களுக்கு அதிகம் அதிகம் தேவை இருந்தும் கூட பிற மக்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிற ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். தோழர்களே, அவர்தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. உமைர் என்கிற ஒரு மகன் நேரடியாக அபூ தல்ஹாவுக்கு பிறந்தவர். அனஸ் அவர்கள் அபூ தல்ஹாவுக்கு பிறந்தவர் அல்ல, மாலிகிக்கு முந்தைய கணவனுக்கு பிறந்தவர். உமைர் என்பவர் அபூ தல்ஹாவுக்கு நேரடியாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிறந்தவர். உமைரின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பாசம் வைத்திருந்தார். அனஸிடத்தில் தம்பி உமைர் என்ன செய்கிறார், தம்பி உமைர் உண்டாரா, தம்பி உமைர் உறங்கினாரா, தம்பி உமைர் இப்பொழுது எப்படி இருக்கிறார், அடிக்கடி விசாரிப்பார் அபூ தல்ஹாவுடைய மகனை. திடீரென உமைர் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மரணப்படுக்கையில் இருக்கிற அளவுக்கு ஒரு நோய் வந்து விடுகிறது. அபூ தல்ஹா வெளியே சென்று விடுகிறார். போர் என்றும் வருகிறது, வியாபாரம் என்றும் வருகிறது ஹதீஸ்களில். அவர் திரும்ப வரும் பொழுது உமைர் அவர்கள் மரணித்து விடுகிறார். சொந்த மகன், பாசத்திற்குரிய மகன், அல்லாஹ்வுடைய ரசூல் அன்பு பாராட்டுகிற மகன் நோயிலே இறந்து போய் விடுகிறார். இஸ்லாமிய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை எந்த ஹதீஸிலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. நெஞ்சுறுதி மிக்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. குழந்தை இறந்தால் ஒரு குடும்பம் எப்படி அலங்கோலப்படும் என்பது நமக்கு தெரியும். ஒரு பாசத்திற்குரிய ஒரு குழந்தை பெற்றோர்கள் பறிகொடுத்தால் அந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்தவர்கள், நமது குடும்பத்தில் அனுபவித்தவர்கள் நாம். 2 நாள் 3 நாள் வார கணக்கில் மாத கணக்கில் அந்த குடும்பமே அல்லோலப்பட்டு விடும். உண்ண மாட்டார்கள், உறங்க மாட்டார்கள். அவர்கள் மிகப்பெரிய துக்கத்தாலும் சோகத்தாலும் உலகத்திலே வாழ்க்கையை கழித்து விடுவார்கள். ஒரே ஒரு மகன் மட்டும் இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மனநோய்க்கு கூட ஆளாகி விடுவார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உமைர் இறந்த உடனே குளிப்பாட்டி கபனிட்டு வீட்டிலே ஒரு மூலையிலே கொண்டு போய் வைத்து விடுகிறார்கள். தனது கணவன் வருகிறார் என்கிற தகவல் கிடைத்தது. வெளியூருக்கு பயணமான கணவன் வீடு திரும்பும் போது, பல நாள் நம்மை விட்டு பிரிந்து வீடு திரும்புகிறார் கணவன். வந்தவுடனே இந்த செய்தியை சொல்லி அவரையும் நாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வந்த அபூ தல்ஹா கேட்கிறார், உமைர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். அல்லாஹ் நாடிய அளவுக்கு இப்பொழுது நன்றாக இருக்கிறார் என்றார்கள். பதில், அல்லாஹ் நாடிய அளவுக்கு அவர் நன்றாக இருக்கிறார் என்றார். ஹதீஸிலே வாசகத்தை பாருங்கள். சாதாரணமாக கணவன் மனைவி இருப்பதை போல் அவர்கள் இருந்தார்கள் அன்று இரவு. காலை பொழுதில் உம்மு சுலைமா அவர்கள் கேட்கிறார்கள் கணவனை பார்த்து, அபூ தல்ஹாவை பார்த்து, அபூ தல்ஹாவே, ஒரு மனிதன் நம்மிடத்தில் ஒரு அமானிதமாக ஒரு பொருளை கொண்டு வந்து ஒப்படைத்தால்
உரியவன் அதற்குரிய நேரத்தில் வந்து கேட்கும் போது அதை திரும்ப கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார். அபூ தல்ஹா சொன்னார், இது என்ன அநியாயம்? அது அவருடைய பொருள் அல்லவா, அமானிதம் அல்லவா, கொடுத்தவர் கேட்கும் பொழுது கொடுக்கத்தானே வேண்டும், அதுதானே நியாயம் என்று சொல்லும் போது அல்லாஹ் நமக்கு தந்த உமைரை திரும்ப எடுத்துக்கொண்டான் என்றார்கள். அல்லாஹ் நமக்கு தந்த உமைரை திரும்ப எடுத்துக்கொண்டான் என்றார்கள். கொஞ்சம் கோபம் தான் அவருக்கு. இரவிலே சொல்லாத மனைவி இரவில் சாதாரணமாக குடும்பம் நடத்தி பகலிலே போய் சொல்லுகிறாளே, எவ்வளவு பெரிய நெஞ்சுறுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி போய் சொன்னார் அபூ தல்ஹா, யா ரசூலல்லாஹ், எனது குடும்பத்தில் உம்மு சுலைம் செய்ததை பார்த்தீர்களா? எனது பாசத்திற்குரிய மகன் உமைர், உங்களுடைய பாசத்திற்குரிய மகன் உமைர் இறந்ததை மறைத்து இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்க்கை நடத்தி பகலில் என்னிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு என்னிடத்தில் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவில் நீங்கள் சாதாரணமாக கணவன் மனைவி இருப்பதை போலவா இருந்தீர்கள்? ஆமாம் யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே அவருடைய அந்த வாழ்க்கையில் பர்க்கத்தை உண்டாக்கி என்றார். கொஞ்ச காலத்தில் அப்துல்லா என்கிற ஒரு மகன் பிறந்தார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அந்த அப்துல்லாவுக்கு 9 மக்கள் பிறந்தார்கள். 9 மக்களும் மிகப்பெரிய மார்க்க அறிவுடையவர்களாக திகழ்ந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படி ஒரு சம்பவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அதுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, அதுதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறு. ஒரு நாள் ஓடி வருகிறார் அபூ தல்ஹா, உம்மு சுலைமே, அல்லாஹ்வுடைய ரசூலை மதீனாவிலே பள்ளியிலே நான் பார்த்தேன். அவருடைய பேச்சில் கொஞ்சம் நடுக்கம், அவருடைய பேச்சில் கொஞ்சம் வித்தியாசம், பேச்சில் கொஞ்சம் தளர்ச்சி. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுதும் அப்படி பேச மாட்டார். உம்மு சுலைம் அவர்கள் கேட்டார்கள், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பசி, வீட்டிலே உணவில்லை, மனைவிகளுடைய வீடுகளிலே உணவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டில் உணவில்லாம காரணத்தினால், பசியின் காரணத்தினால் பேச்சில் தயக்கம் வந்து விட்டது அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில். உடனே உம்மு சுலைம், அல்லாஹ்வுடைய ரசூலை கூட்டி ஓடி வாருங்கள், நம்முடைய உணவை அவருக்கு கொடுப்போம். என்ன குடும்பம் பார்த்தீர்களா? நம்முடைய உணவை அவருக்கு கொடுப்போம், அல்லாஹ்வுடைய ரசூலை கூட்டி ஓடி வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. வீட்டிலே இருக்கிற உணவு என்ன என்று அபூ தல்ஹா கேட்டார். 2-3 ரொட்டி துட்டுகளை தேடி கண்டுபிடித்து ஒரு துணியிலே கட்டி அதை பத்திரமாக வைத்து நான் போய் அல்லாஹ்வுடைய ரசூலை கூட்டி வருகிறேன் என்றார். அபூ தல்ஹா வந்து நின்று பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழரே, என்ன உமது வீட்டில் விருந்தா என்றார். ஆமாம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்று உம்மு சுலைம் அவர்களிடத்தில் அந்த ரொட்டியை எடுத்து வையுங்கள் என்றார். அந்த ரொட்டிகள் எல்லாம் பீக்கப்பட்டு 3 ரொட்டி துண்டு எடுத்தம்ல பீக்கப்பட்டு அதை கீழே வையுங்கள், அதன் மேல் ஒரு துண்டை போடுங்கள் என்றார். துண்டு போடப்பட்டது. வெண்ணெயை உருக்கி அதை ஒரு குழம்பாக மாற்றி அதையும் கொண்டு வந்து சட்டியிலே வையுங்கள், மேலே ஒரு தட்டு வையுங்கள் என்றார். அது தட்டும் வைக்கப்பட்டது. அபூ தல்ஹாவை பார்த்து சொன்னார், திண்ணை தோழர்கள் ஆரம்பத்தில் முதல் 10 பேரை அழைத்து வாருங்கள் என்றார். அபூ தல்ஹாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இருப்பதும் 3 ரொட்டி துண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பசியை போக்க நாம் ஒரு ஏற்பாடு செய்தால் திண்ணை தோழர்கள் 10 பேரை அழைத்து வர சொல்கிறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னால் அது நிச்சயம் அல்லாஹ்வுடைய நிஅமத் பர்க்கத் ஏதாவது ஒன்று இருக்கும் என்பதை உணர்ந்து திண்ணை தோழர்களை 10 பேர் வாருங்கள் என்கிறார். 10 பேர் உள்ளே வந்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் இந்த உணவை அருந்துங்கள் என்று சொல்ல துண்டை எடுக்காமல் துண்டுக்கு அடியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் கையிட்டு எடுத்து கொடுத்தார். அந்த குழம்பையும் ஊற்றி கொடுத்தார். அபூ தல்ஹா சொல்கிறார், 80 தோழர்கள் அன்றைக்கு எனது வீட்டிலே விருந்துண்டார்கள். எல்லாம் முடிந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் துண்டை எடுக்கிறார், ரொட்டி துண்டு அப்படியே இருந்தது என்றார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய நிஅமத், இதுதான் அல்லாஹ்வுடைய பர்க்கத். அந்த தோழர்கள் அழுதால் அல்லாஹ் ஒற்றுக்கொள்ள மாட்டான். அந்த தோழர்கள் பசியும் பட்டினியுமாக கிடந்தால் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அந்த தோழர்கள் பிரார்த்தனை செய்தால் உடனே ஜிப்ரீலை அனுப்புவான். அந்த தோழர்கள் ஒன்றை விரும்பினால் ஏற்ப வசனங்களை அனுப்புவான். அந்த தோழர்களுக்கு ஒரு சிரமம் என்றால் சிரமத்தை அல்லாஹ் போக்குவான். என்றால் யார் அந்த தோழர்கள்? உங்களைப் போல என்னை போல உள்ளவர்களா? ஆகவேதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் எனது சமுதாயம், எனது சமுதாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4045வது நபிமொழி. அன்பானவர்களே, இந்த தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே, அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்த உடனே எவ்வளவு சஹாபாக்கள் அங்கே இருந்தார்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனை. நாட்டினுடைய ஒரு அதிபதி மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம். எவ்வளவு தோழர்கள் அங்கே இருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குழி வெட்டியவர் யார் தெரியுமா? இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய தோழர் இந்த தோழர்.
கபரில் இறங்கி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி குழிவெட்டி அந்த உடம்பை தாங்கி அந்த பூமிக்கடியில் வைக்கிற பாக்கியத்தை பெற்றவர் இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 968வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே. ஏன் இந்த வரலாறுகள் எல்லாம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் உத்தம சீலர்களுடைய இந்த வரலாறுகள் எல்லாம் ஏன் இந்த இரவு நேரத்தில் நானும் பேசி நீங்களும் கேட்கிறீர்கள் தோழர்களே? எதற்காக? நேரம் போவதற்காக வேண்டி அல்ல. இது ஒரு கதை புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்ட குறிப்பல்ல. இது நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டிய வரலாறுகள். உண்டுமா இல்லையா? நம்முடைய குடும்பங்களில் பிரதிபலிக்க வேண்டிய வரலாறு. அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி நேசித்தார்கள்? அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான், அதை நான் பின்பற்றுவேன், பின்பற்றுவதில் நான் தான் முதன்மையானவேன் என்று சொல்லி மதீனாவில் அந்த மக்கள் ஓடுகிற காட்சி, ஹதீசுகளை அப்படியே நீங்கள் உள்ளார்ந்த அர்த்தத்தோடு படித்தாத்தான் உங்களுக்கு தெரியும். புகாரி முஸ்லிமை எடுத்து வைத்து ஒரு ஆயத் இறங்கும் போது அந்த சஹாபாக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று படித்தால் கண்கள் எல்லாம் கலங்கிவிடும். எவ்வளவோ பயான்களை நாம் வசனங்களை கேட்கிறோம், எவ்வளவோ பயான்களில் ஹதீசுகளை கேட்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் என்றைக்காவது ஒரு மாறுதல் வந்ததுண்டா? மாறுதல் வர வேண்டும். மாறுதல் வருகிற அன்பர்களாக நாம் மாற வேண்டும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஸலத் குலூபுஹும். உண்மையான இறை விசுவாசிகள் யார் தெரியுமா என்று கேட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் என்று சொன்னாலே அவருடைய உள்ளங்களில் எல்லாம் ஒரு நடுக்கம் வரும். அல்லாஹ் என்று சொன்னாலே உள்ளமெல்லாம் ஒரு நடுக்கம் வரும். இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்ல கேட்டால், ஓத கேட்டால், படித்தால் ஈமான் எல்லாம் அவர்களுக்கு அதிகரிக்கும் என்கிறானே அல்லாஹ். அப்படிப்பட்ட சங்கைக்குரிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதற்கு தான் இந்த வரலாறுகள் உங்கள் மத்தியிலே பரிமாறப்படுகிறது. நண்பர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்த இந்த தோழர்கள் நிச்சயம் நமக்கு மறுமையிலே வேண்டும். வேண்டுமாண்டாமா? வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன். குற்றவாளிகளும் நல்லவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே சொல்லுவான். எந்த காரணத்தை கொண்டும் குற்றவாளிகளுடைய அணியிலே நாம் இருந்து விடக்கூடாது. வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன். இந்த நாளில் நல்லவர்கள் தனி, கெட்டவர்கள் தனி, தொழுதவர்கள் தனி, தொழாதவர்கள் தனி, வட்டி அஞ்சி தன்னுடைய வாழ்வை கழித்துக் கொண்ட மக்கள் தனி, வட்டியோடு தொடர்புடைய மக்கள் தனி, விபச்சாரம் புரிந்தவர்கள் தனி, விபச்சாரத்தை ஏறெடுத்தும் பார்க்காத மனிதர்கள் தனி. யாரும் கலந்துவிடக் கூடாது. வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன். எல்லா மக்களும் பிரிக்கப்படுவார்கள். நல்லவர்கள் தனி, கெட்டவர்கள் தனி என்று பிரிக்கப்படுவார்கள். அந்த நல்லவர்களுடைய அணியிலே நாம் இருக்க வேண்டும். அங்கேதான் இந்த சஹாபாக்கள் இருப்பார்கள். கேட்பார்களா இல்லையா நம்மிடத்தில்? அம்மார் கேட்பார் நம்மிடத்தில். சுஹைப், மிக்தால் போன்ற சஹாபாக்கள் கேட்பார்கள். மார்க்கத்திற்காக வேண்டி அறுத்து எரியப்பட்ட தோழர்கள் கேட்பார்கள். நாங்கள் எல்லாம் உலகத்தில் இவ்வளவு பெரிய தியாகம் செய்து அந்த மார்க்கத்தை தந்தமே, நீங்கள் அந்த மார்க்கத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்டால் என்ன பதில்? என்ன பதில்? அந்த மார்க்கத்தை நாங்கள் உயிரை விட மேலாக பாதுகாத்தோம், அள்ளும் பகலும் பாடுபட்டோம். அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல நாங்கள் உயிரை அர்ப்பணம் செய்தோம். குடும்பமாக அந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றினோம். அது மட்டுமல்ல, உங்களுடைய மேன்மைக்குரிய சிறப்புக்குரிய வரலாறுகளை மனித சமுதாயத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு சங்கைக்குரிய சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க பாடுபட்டோம் என்று சொல்லுகிற நெஞ்சு தைரியம், பேசுகிற ஒரு ஆற்றல் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? தலைகுனிவு மறுமையில் ஏற்படக்கூடாது. ஒரு சாராரின் முகம் மறுமை நாளில் இழிவடைந்த நிலையில், கேவலப்பட்ட நிலையில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அணியில் நாம் இருந்துவிடக் கூடாது. ஒரு சாராரின் முகம் சந்தோஷமாக, செழிப்படைந்த முகமாக, நாம் செய்த அமலுக்கு அல்லாஹ் கூலி கொடுத்து விட்டானே, அல்லாஹ் மறுமையில் நம்மை கைவிட்டு விடவில்லையே, நல்லவர்களோடு நம்மை எழுப்பி விட்டானே என்கிற சந்தோஷம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உரை, இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்படுகிறது. தோழர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். கடந்த கால பாவ மன்னிப்புக்காக வேண்டி, செய்த பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே 2 கரத்தை உயர்த்தி மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் மன்னிப்பளிக்க பொருத்தமான மாதம் இந்த மாதம். அல்லாஹ் நேசம் செலுத்த பொருத்தமான மாதம் இந்த மாதம். மலக்குமார்களோடு அதிகம் உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிற மாதம் இந்த மாதம். இந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்று நல்லமல் செய்து சவ்வாலுடைய 6 நோன்பையும் தொடர்ந்து நாம் நோற்றால் வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மை நமக்கு கிடைக்கும் என்று தூதரின் மூலம் அறிவிப்பு செய்த மாதம் இந்த மாதம். தோழர்களே, ஆகவே மாதத்தை வீணடித்து விடாதீர்கள். எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துங்கள். அப்படி நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பர்களே, நாளைய தினம் பார்க்கக்கூடிய ஒரு தோழர் உண்டு. அந்த தோழருடைய வாழ்க்கை வரலாறு சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு நபி தோழர்களும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில்
எதையாவது ஒரு துறையை இந்த உலகத்தில் சாதித்து விட்டுத்தான் அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்து மரணித்திருக்கிறார்கள். நாளை தினம் பார்க்கிற ஒரு தோழரை பாருங்கள். அந்த தோழர் அடிக்கடி மயக்கமுற்றி கீழே விழுந்து விடுவார். அவர் சுகர் பேஷண்ட் அல்ல. அவர் எதற்காக வேண்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறார் கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போய் விடுவீர்கள். அந்த தோழர் கவர்னராக நியமிக்கப்பட்ட பொழுது கூட எப்படியெல்லாம் மனித சமுதாயத்திலே நடந்தார். அந்த மக்கள் உமர் அவர்களிடத்திலே போய் சொன்ன புகார்கள் என்ன, உமர் அவர்கள் எப்படி அந்த மனிதனை விசாரித்தார், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு யார் காரணம், என்ன நிகழ்ச்சி காரணம். ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஒவ்வொரு காரணம். ஒரு பெண்மணி உம்மு சுலைமின் மூலம் இஸ்லாத்திற்கு வந்தவர் அபு தல்ஹா. அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஷி மூலம் இஸ்லாத்திற்கு வந்தவர் நமது அம்ர் இப்னு ஆஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ். இப்படி நிறைய நபித்தோழர்களுக்கு ஒவ்வொரு காரணம் உண்டு. இவர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அது எந்த நபித்தோழருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரணம் நிகழ்ந்ததாக நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.